கண்ணும் சண்டை போடுதே இனிதானே சுகந்தானடா நெஞ்சில் முகந்தானடா மனம் இருந்ததே உன்னை உன்னை இது ஒண்ணுல சம்பந்தி, உங்க பொண்ணு தூரிக்காவை எங்க பையன் சஞ்சய்க்கு நாங்க பொண்ணு கேக்குறோம். கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? அது சஞ்சய் ஒரு டைம் உங்க பொண்ணு தூரிக்காவை பார்த்திருப்பான் போல, பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னான். அதனாலதான் சரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு தூரிக்காவை எங்க பையனுக்கு நாங்க கேட்டோம். சம்பந்தி நீங்க உடனே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. வீட்டுல போய் நல்லா கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவை சொன்னா கூட எங்களுக்கு போதும். இல்ல சம்பந்தி அது சொல்லுமா என்ன? கிளே சுந்தரம், கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு கேள்விப்பட்டக்கலே. ஆனா இன்னைக்கு தான் பாக்குறேன். கிளே எவ்வளவு பெரிய பணக்காரங்க இவங்க. அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வரா அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இவ்வளவு பணக்கார வீட்டு குடும்பத்துல நம்ம வீட்டு பொண்ணு வாக்கப்பட்டானா அப்பா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லலே. அது மட்டும் இல்லலே, இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல நீ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கன்னு எல்லாரும் உன்னை ரொம்ப ரொம்ப பெருமையா பாப்பாங்களே. மா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா தூரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. கிளே சுந்தரம், உனக்கு அறிவு கிரவு இருக்காளே, அதெல்லாம் தூரி கண்டிப்பா ஒத்துப்பா. ஏன்னா குரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால, அப்போ நீ ஒத்துக்கிட்டாதான் குருக்கும் இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இப்படின்னு பேசி எப்பயாச்சும் நம்ம ஒத்துக்க வச்சிடலாம்ல. ஏமா சின்னமா சொல்ற நீ, எனக்கு எதுவுமே விளங்கல. இங்க பாருமா, ஏற்கனவே ஒரு வாட்டி சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி தூரியால நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டதெல்லாம் போதும். மறுபடியும் என்னால அவமானம்லாம் பட முடியாது. கிளே சுந்தரம், காரணம் இல்லாம சொல்லலே. போன தடவை வேணா தூரிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்துக்கலாம். ஆனா கண்டிப்பா தூரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாளே. அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. நீ தைரியமா உங்ககிட்ட வீட்டுல கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லு போ. ஏமா போன தடவை நீ கொடுத்த ஐடியானால தானமா சும்மான மரியாதை எல்லாமே போச்சு. இங்க பாருமா, எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்ல. அதனால நம்ம குருக்கும் ஜெரிக்கும் மட்டும் கல்யாணத்தை பேசி முடிக்கலாம், சரியா? சம்பந்தி என்னாச்சு? நீங்களும் அம்மாவும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சம்பந்தி அம்மா, அது அது ஒண்ணு இல்லம்மா. வீட்ல போய் எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு போறோம், நாங்க முடிவை சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்மா. ஆமாங்கம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். சரிங்கம்மா, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வீட்டுல கலந்து பேசி நல்ல முடிவா எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அதனாலதாம்மா. ஆமாங்கம்மா, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் கலந்து பேசிட்டு முடிவை சொல்லுங்க. ஏன்னா குருஜெனி கல்யாணத்தோட சஞ்சய்க்கும் தூரிக்கும் கல்யாணத்தை சேர்த்து வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதான். என்ன சம்பந்தியமா, நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, வேற இடத்துல பொண்ணு எடுக்கிறதா இருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு கல்யாணமும் ஒன்னா நடந்தா நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அதனாலதான் சொன்னோம். சம்பந்தி நீங்க நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல போய் கலந்து பேசிட்டு நல்ல முடிவை எங்களுக்கு சொல்லுங்க, சரிங்களா? ஆமாங்க சம்பந்தி, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா ஜெனி எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்றா. ஏன் சொல்றான்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு முதல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். ஆனா திடீர்னு மனசு மாறிட்டானா என்ன பண்றது? அதுக்காக தான் எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி வச்சலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, அடுத்த வாரத்திலே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அதனால சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை பண்ணிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சம்பந்தியமா என்ன சொல்றீங்க? அடுத்த வாரத்திலேயே வா? ஆமா சம்பந்தி, ஜெனி ரொம்ப பயப்படுறா. குரு ஒருவேளை மனசு மாறிட்டானா என்ன பண்றதுன்னு. அதனாலதான் எங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தோணுது. அடுத்த வாரத்துல நம்ம சிம்பிளா கோவில்ல தெரிஞ்சவங்களை மட்டும் வச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம். அதுக்காக தான் சம்பந்தி, தூரியையும் பொண்ணு கேட்டு ஒரே தெரியா நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா அப்புறம் ரெண்டு ஜோடிக்கும் ஒரே தெரியா ரிசப்ஷன் வச்சிடலாம்ல, அதான் சம்பந்தி யோசிக்கிறோம். ரிசப்ஷன் பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க, சரிங்களா? கல்யாணம் வேணும்னா கோவில்ல சிம்பிளா நடக்கும். ஆனா ரிசப்ஷன் எந்த அளவுக்கு எங்களால கிராண்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதோட செலவு எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்கிறோம் சம்பந்தி. இல்ல சம்பந்தி, அது அமைதியே இல்ல. நீங்க சொல்றதும் சரிதான். குரு ஒருவேளை மனசு மாறிவிட்டாலும் என்ன பண்றது? அதனால நீங்க சொல்ற மாதிரி அடுத்த வாரத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தூரிக்கும் அப்புறம் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, நாங்க வீட்ல போய் பேசிட்டு உங்களுக்கு சீக்கிரமாவே நல்ல செய்தியா சொல்லி அனுப்புறோம், சரியா? சரிங்கம்மா, நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா நல்லா இருக்கும்னு. அதோட சஞ்சய்க்கு தூரிய ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்களும் தூரிய பார்த்துருக்கோம். அதனால சஞ்சய்க்கு தூரிக்குமே ஜோடி பொறுத்து நல்லா இருக்கும். அதனாலதான் ரெண்டு பேருக்கும் ஒரே நல்ல கல்யாணம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். வீட்டுல கலந்து பேசிட்டு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மடி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ நினைச்ச மாதிரி நல்ல செய்தி சீக்கிரமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம், சரியா? அப்ப சரிம்மா, எங்களுக்கு நேரம் ரொம்ப ஆகுது. நாங்க கிளம்புறோம்.
ஆமாங்க சம்மதி, அப்ப நாங்க கிளம்புறோம். சம்மதி, இம்புட்டு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? அதனால சாப்பிட்டுட்டு போலாமே. சத்த போருங்க. ஆமா அங்கிள், சாப்பிட்டுட்டு போலாமே. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அது நேரம் ரொம்ப ஆகிட்டா, அதனாலதான். அதான் சம்மந்தியா போறவேன்னு இனிமே அடிக்கடி சாப்பிட்டுக்க வேண்டியதா. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறோம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. சரிங்கம்மா, போயிட்டு நல்ல செய்தியா சொல்லி அனுப்புங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்க கல்யாண ஏற்பாட்டை பண்ண முடியும். இங்க பாருங்க, நீங்க எந்த சங்கடமும் இல்லாம நல்லபடியா கல்யாண வேலையை ஆரம்பிங்க. நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து போடலாம். சரிங்களா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, கொஞ்சம் இருங்க. சஞ்சய், அங்கிளையும் பாட்டியையும் அவங்க வீடு வரைக்கும் கார்ல போய் டிராப் பண்ணிட்டு வா போ. சம்மந்தியம்மா, அதெல்லாம் வேண்டாம். நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். அட என்ன சம்மந்தி, நீங்க எங்க வீட்டுக்கு சம்மந்தியாக போறீங்க? எங்க சம்மந்தி பஸ்ல போறத பார்த்தாங்கன்னா அது எங்க ஸ்டேட்டஸ்க்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சம்மந்தி. சஞ்சய் உங்களை கார்ல டிராப் பண்ணுவான். ஆமா சம்மந்தி, உங்களுக்கு வேணும்னா பஸ்ல போறது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கு அது சரியா வராது பாத்துக்கங்க. ஏன்னா ஏற்கனவே குருக்கும் ஜெனிக்கும் கல்யாணம்னு சொந்தக்காரவங்கள்ட்ட சொல்லும் போதே எதுக்கு இவ்வளவு வசதி கம்மியா உள்ளவங்க கிட்ட குடுக்குறீங்கன்னு தான் முத கேள்வியே கேட்டாங்க. இதுல நீங்க வேற பஸ்ல போறேன்னு சொன்னா எப்படி சம்மந்தி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஞ்சய் உங்களை கார்லயே வந்து கூப்பிட்டு வந்து வீட்டுல விடுவான். என்ன மேடம், அந்த போன் பார்ட்டி கிட்டே இருந்து சரி அப்படி கூப்பிட்டாதான் மேடம்க்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, வேற எப்படி கூப்பிடலாம்? ஆதியா கிட்டே இருந்து போன் வரும்னு அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுலேருந்து மேடம் போனே பார்த்துட்டு இருக்கீங்க. மேடம், ஆதியா நான் உங்களுக்கு 7 மணிக்கு தான் கால் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப டைம் என்ன ஆகுது தெரியுமா? 5 தான் ஆகுது. இரு, நீ இன்னைக்கு மௌன விரதம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, நீ இப்ப என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதானே? நீ இல்லன்னு சொல்லிட்டா உடனே நான் நம்பிடுவேன், அப்படித்தானே? அவரு 7 மணிக்கு நான் கால் பண்றேன்னு சொன்னதுல இருந்து மேடம் போனே தான் பாத்துட்டு இருக்கீங்க. மேடம், 7 மணி ஆகிறதுக்கு இன்னும் 2 hours இருக்கு. ஓகே? மீரா, நீ ஏதோ என்ன திட்டுறன்னு தெரியுது. நல்ல வேளை மௌன விரதத்துல இருக்க. சரி மீரா, கோவிலுக்கு போகணும்ல, அப்பதானே நீ மௌன விரதத்தை முடிக்க முடியும். இங்கே நின்றுட்டே இருந்தா எப்படி? மணி இப்பவே 5க்கு மேல ஆகுது. இப்ப நீ கோவிலுக்கு போயிட்டு வந்தாதான் அப்புறம் ஆதியனா 7 மணிக்கு கால் பண்ணும்போது உன்னால பேச முடியும். ஞாபகம் இருக்குல்ல? சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் மேடம் பொறுமையாவே வாங்க, ஏன்னா 7 மணிக்கு தான் கால் வரும். ஓகேவா? பாய். ஐயோ, 7 மணிக்கு அவளுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டேன். 7 மணி எப்படா வரும் இருக்கு. அவளோட வாய்ஸ் வேற கேட்கணும்ல. ஐயோ, எனக்குன்னு பார்த்து ஆபீஸ் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. நிக்கணும் வீட்டுக்கு போயிட்டான். நான் தான் அங்கேயும் எங்கேயும் சுத்திக்கிட்டு 7 மணி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ 7 மணி, நீ எப்ப வருவ? நான் அவகிட்ட பேச போறேன். ஐயோ ஆதி, என்னடா பண்ற நீ பாட்டுக்கு இப்படி நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி தனியா பேசிட்டு இருக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா சத்தியமான பைத்தியம் தாண்டா நினைப்பாங்க. சரி, முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் 7 மணி வந்தோடனே கரெக்டா அவளுக்கு கால் பண்ணி அவளோட வாய்ஸை கேட்கணும். எஸ் எஸ் எஸ். ஐயோ, எனக்கு சத்தியமா புரியல. அவகிட்ட இருந்து 7 மணிக்கு கால் பண்ணுவேன்னு மெசேஜ் வந்ததுலேருந்தே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஆனால் நான் எதுக்கு இப்படிலாம் இருக்கணும்? எனக்கு தான் அவன்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொன்னல. ஆனால் நானே இப்படி அவன் காலுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாலாம் நம்ம ஒன்றும் இல்லை தான். இருந்தாலும் பார்க்கலாம், அவன் அப்படி என்னதான் பேச போகிறான்னு பார்க்கலாம். ஐயோ மீரா, நடு ரோட்ல நின்று என்னடி பண்ணிட்டு இருக்க? நல்ல வேளை பஸ்ஸுக்காரனு எதுவும் வரல. ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு மௌன விரதத்தை முடிக்கணும். அப்பதான் 7 மணிக்கு அவன் கால் பண்ணும்போது அப்படி என்னதான் பேசுறான்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போலாம். சீக்கிரம் போய் மௌன விரதத்தை முடிக்கலாம். என்ன நீயா? மூஞ்செல்லாம் மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா கடவுள் ஏந்தா இப்படி திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறான்னு எனக்கு சத்தியமா தெரியல. நானும் பார்த்தேன். உன்ன மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏண்டி, அன்னைக்கு நான் அவ்வளவு சொன்னேன் உன் வண்டி நான் தள்ளி விடலன்னு. ஆனா அதையும் மீறி நீ என்னோட பைக்கோட கண்ணாடி கிளாஸ் உடைச்சிருக்க. நீ ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும்? டேய், நானும் உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவனை பார்த்ததே இல்லடா. ஏதோ இன்னைக்குடா மௌன விரதத்துல இருக்கிறதுனாலதான் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் மோவனே. என்னடி, என்ன யோசிக்கிறா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா கண்ணாடியை உடைச்சிட்டு என்கிட்டயே வந்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருந்திருப்பேன். மொவலே, அன்னைக்கு மட்டும் நீ கையில மாட்டிருந்த அவ்வளவுதாண்டி.
ஆமாண்டா ஆமா, நீ பெரிய நல்லவன் பாரு. உன்ன மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவன இதுக்கு முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாதுடா. உன்னதான் முத தடவை பாக்குறேன். எவ்வளவு திமிரு அப்பப்பா. ச்சே, இவனுக்காகலாம் என்னோட மௌன விரதத்தை நான் கலைக்கணுமான்னு யோசிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இங்கே இவனுக்கு நான் தக்க பதிலடி கொடுப்பேன். மீரா, இதுக்கு மேலே இங்கே நின்று இவன் மூஞ்ச பார்க்கணும்னு நமக்கு எந்த தலையெழுத்தும் இல்லை. ஏற்கனவே கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சு. முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். நாய் சூரியனை பார்த்து குலைக்கிற மாதிரி இது அப்படியே குலைச்சிட்டே கிடக்கட்டும். நில்லடி, நில்லு, உனதான் நில்லடி. திமிர் பிடிச்சவ நான் பாட்டு பேசிட்டு இருக்கா, அவ பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா பாரு. சரியான திமிர் பிடிச்சவ. கடவுளே, இன்னொரு தடவை இவளை என் கண்ணை காட்டவே காட்டிடாதீங்க. இவ்வளவு பார்த்தாவே எனக்கு பத்துக்கிட்டு வருது. எவ்வளவு சந்தோஷமா வந்தனா மீரா கிட்ட 7 மணிக்கு பேச போறேன்னு. ஆனா இவ மூஞ்சி பார்த்தோன்னே அந்த சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இன்னொரு தடவை மட்டும் இவளை நான் பார்த்தேன், கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன். என்ன பொண்ணு இவ, சரியான திமிர் பிடிச்சவ. மூஞ்ச பார்த்தாவே பத்திக்கிட்டு வருது. இன்னொரு தடவை இவள பார்க்கவே கூடாதுடா சாமி. ஆதி, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி போய் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுடா. அப்பதான் 7 மணிக்கு நீ மீரா கிட்ட சந்தோஷமா பேச முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இவளோட டென்ஷன்லயே இருப்ப. அப்புறம் அதே டென்ஷன்ல மீரா கிட்ட பேசினா அது சரியா வராதுடா. அதனால இவள விட்டு தள்ளிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்புடா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நியாயமா இருக்கா? தூரி எத்தனை வாட்டி சொல்லிட்டா கட்டினா செலின்னு தான் கட்டி பண்ணு. சொன்னதுக்கு அப்புறமும் தூரிக்கும் ஜெனி அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? யாரு மீனாட்சி, நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளை சுந்தரம் இந்த ஜென்மத்துல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான். போறது எதுக்குடி? எதுக்கு? நாங்க ஒன்னும் தூரிய ஒன்னும் பாலிங்க இடத்துல உளுத்து அப்படியே பிடிச்சி தள்ளி விடலையே. அவளுக்கு நல்ல இடம் தாண்டி பாத்திருக்கோம். அதுவும் ஸ்ரீதேவி வீடு தேடி தானா வந்திருக்கு. அதனாலதான் அவங்களே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்கடி, இதே மாதிரி வசதியான இடம்னா திரும்ப கிடைக்காது. முன்ன பார்த்த மாப்பிள்ளைய விட எப்பா இவங்க எம்புட்டு வசதியானவங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஏ கேள்வி தாய் முடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வச்சு பேசுனேன் அவ்வளவுதான். ஏப்பா ஏன் இப்படி இருக்கீங்க? கிழவிதான் அறிவு கிட்டத்தனமா என்னென்னமோ பேசுதுன்னா நீங்க ஏப்பா இப்படி பண்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, கல்யாணம் ஒன்று நடந்துச்சுன்னா அது செலின் மாமா கூட மட்டும் தானே. அப்புறம் எதுக்குப்பா சும்மா மாப்பிள்ளை பாக்குறேன் அதை பாக்குறேன் இதை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போதும் புரி, வாய் மூடு. உனக்கும் அந்த பயலுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னைக்குமே நான் சம்மதிக்க மாட்டேன். அதோட அம்மா சொன்ன மாதிரிதான், நாங்க ஒன்னும் உனக்கு ஏனா தானோ ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்க்கல. மாப்பிள்ளை வீடு தேடி வந்திருக்கு. அதுவும் ஜெனியோட அண்ணன். அவங்க எவ்வளவு வசதியானவங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. நீ ஒன்னும் சாதாரண வீட்டுக்கு மருமகளா போல. செலியன் தூக்கி வச்சுட்டு ஆடி அவனை விட பல மடங்கு சொத்து வச்சிருக்காங்க. அவங்களாம் பரம்பரை பணக்காரவங்க. இங்க பாரு தூரி, ஒழுங்கா உன் மனசை மாத்திக்கிட்டு ஒழுங்கா இந்த கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மனசை மாத்திக்கிட்டு நீங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்ககிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன், கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா நான் செலின் மாமாவை தான் பண்ணிப்பேன்னு. தெரிஞ்சும் திரும்ப எதுக்காகப்பா இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, உங்ககிட்டயும் அதே தான் சொல்றேன். ஒழுங்கா மனசை மாத்திக்கிட்டு எனக்கும் செலின் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. வாய் மூடு தூரி, இதுக்கு மேல ஒரு பார்த்து பேசின அவ்வளவுதான். நானும் போனா போட்டுமேனு பொறுமையா இருந்தா என் பொறுமையை ரொம்ப ஓவரா சோதிக்கிறேன். இங்க பாரு, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கனவுல கூட உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவ பேசுறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ சரியா தானங்க சொல்றா. அவ கல்யாணம் பண்ணினா செலின தான் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறா. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்க தோணுது? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இந்த மாதிரி யோசிக்கிற ஆளா கிடையாது. யாரு தூண்டி விட்டு இந்த வேலையை பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. யாரு மீனாட்சி, பாதி கொஞ்சம் நிறுத்து. நானும் பார்த்துட்டு ஒரு விஷயத்துக்கு பேசிட்டே போறேன். ஆமாடி ஆமா, இங்க பாரு, என் பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்குதாக்கும். இங்க பாரு, ஒழுங்கா உன் பொண்ணு தூரிக்கு புத்திமதி சொல்லி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க, புரிஞ்சதா? ஆமா மீனாட்சி, அதே தான் நானும் சொல்லுவேன். ஒழுங்கா இவளுக்கு புத்திமதி சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லு, புரிஞ்சதா? போதும், நிறுத்துறீங்களா? ஏப்பா ஏன் இப்படி இருக்கீங்க? செலின் மாமா அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாரா? உங்க சம்மதம் இல்லாம கண்டிப்பா உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்படி இருக்கும்போது ஏப்பா ஏன் இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, செலின் மாமா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போகாம இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவோ ஓடி போயிருப்பேன். போது தூரி, வாய முடி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான்.
பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். விட்டா ஓவரா பேசிட்டே போறான். இப்ப பாரு, ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. குருக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் முடிவாகிட்டு, அதுவும் குரு சம்மதமும் சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது ஜெனியோட வீட்டுல ஜெனியோட அண்ணனுக்கு உன்ன பொண்ணு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை நீ நீ ஒத்துக்காம இருந்து இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போனுச்சு, அவ்வளவுதான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன குருக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் நடக்காம போனா அதுக்கு நான் தான் காரணமா? சொல்லுவீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. இங்க பாருங்க, குரு எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. அது மட்டும் இல்ல, செலின் மாமாவை தவிர வேற யாரை நீங்க எனக்கு மாப்பிள்ளையே பார்த்தாலும் எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. போதுமா? ஏடி கிளிப்பிளைக்கு சொல்ற மாதிரி இம்புடு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். நீ என்னடா மறுபடியும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்னுட்டே இருக்கா? ஏடி இங்க பாருடி, இது உன் அண்ணனோட வாழ்க்கை அடங்கிருக்கு. முதல்ல அத நல்லா யோசி. இங்க பாரு, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம போயிட்டனா பொறவு ஜெனிக்கும் குருவுக்கும் கல்யாணம் நடக்காம போயிட்டா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ கிளவி வாய மூடு. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, குருக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எனக்கும் ஜெனியோட அண்ணனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. நான் சம்மதிக்கவும் மாட்டேன். எனக்கு என் மனசுல செலின் மாமா தான் இருக்காரு. அவரை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. புரிஞ்சதா? இதுக்கு மேல இதை பத்தி யாராச்சும் என்கிட்ட வந்து பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ஏற்கனவே என் புள்ள குருவோட வாழ்க்கை என்னாக போதுங்கிற பயத்துல இருக்குங்க. ஏன்னா அவன் ஜெனியை விரும்பாமலே அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அதுவும் எதுக்காக சொன்னா ஏன் சொன்னான்னு பாவி பையன் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நானே என் புள்ள வாழ்க்கை என்னாக போகுதுன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தா இதுல நம்ம தூரிக்கு வேற நீங்க ஜெனியோட அண்ணனை பொண்ணு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே உங்க அம்மா பேச்ச கேட்டுதான் நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி உங்களோட மான மரியாதை எல்லாமே போச்சு. மறுபடியும் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி சுந்தரம், என்னடி இது இவ்வளவு பேசுறத பார்த்தா மறுபடியும் மானம் மறுவாத எல்லாத்தையும் வாங்காம விட மாட்டாளுங்க போல இருக்கே. போன வாட்டி வேணும்னா எல்லா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்று இருந்திருக்கலாம். ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா குருக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி ஜெனியோட அண்ணனுக்கும் தூரிக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த சுந்தரம் நடத்தி காட்டுமா. மீரா, சரி ஓகேடி விடு. அவனும் எதுக்குதான் உன் கண்ணில் படுறானே எனக்கு சத்தியமா தெரியல. சரிடி விடு, சரியா? இல்லடி தூ, அவன் எனக்கு என்னெல்லாம் பேசினான்னு தெரியுமா? நான் மட்டும் மௌன விரதத்துல இல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவனை எனக்கு ஒரு கை பார்த்துருப்பேன்டி. மீரா ரிலாக்ஸ் டி. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எனக்கு புரியுதுடி, ஆனா சத்தியமா தெரியலடி கடவுள் எதுக்காக இப்படி அடிக்கடி உங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறாருன்னு. சரி ஓகே, அதை விடு. மேடம், அது என்ன உங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்குல்ல? 7 மணி ஆக போகுது. 7 மணிக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்படி கோமாவே இருந்தீங்கன்னா அப்புறம் அது என்ன கிட்ட எப்படி மேடம் நல்லா பேச முடியும்? அது என்னன்னு சொன்னோடனே முகம்லாம் பிரகாசமா இருக்கு. அது சரி, நேத்தி வரைக்கும் எனக்கு ஃபோன் பேசலாம் விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ மெசேஜ் வந்துச்சோ அப்பையிலேருந்து மேடம் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இங்க பாரு தோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போவும் சொல்றேன், எனக்கு ஃபோன் பேசலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லதான். இருந்தாலும் நம்ம சொன்ன பேச்சு மீறக்கூடாதுல்ல. நான் அவன்கிட்ட சொன்னேன், என்னை பத்தி ஒரு டீட்டெயிலாச்சும் கண்டுபிடி உங்ககிட்ட பேசுறேன்னு. அவனும் என் பேரை கண்டுபிடிச்சிட்டான்ல, அப்ப சொன்ன மாதிரி நடந்துக்கணும்ல. அதனால மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே? ஓ மேடம், அப்படி வரீங்க. நம்பிட்டேன். சரி ஓகேடி, 7 மணி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. உன்னோட பிரைவேசியில தலையிடுறதுக்கு நான் விரும்பல. அதனால நான் பக்கத்து ரூமுக்கு போறேன். ஓகே பாய். ரித்து இருக்காளே, ஐயோ ரித்து சொன்ன மாதிரி இன்னும் 7 மணி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் தானே இருக்கு. ஒருவேளை அவன் 7 மணிக்கு கால் பண்ணுவானோ? ஆனா பண்ணுவானா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை மறந்துருந்தா? ஆமாம்ல, அவன் பாட்டுக்கு 7 மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். மணி வேற 7 போகுது. ஒருவேளை கால் பண்ண மாட்டானோ? அஜோ மீரா, அவன் கால் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன? உனக்கு தான் அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு தானே ரித்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்காக அவன் கால்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க? இல்லை அவன் கால்காகலாம் நான் வெயிட் பண்ணலை. அதோட அவன் கால் பண்ணினா எனக்கு என்ன, பண்ணலைன்னா எனக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட, அவன் தான் கால் பண்றான். ஹலோ ஹலோ.
சொல்லுங்க. நான் என்னங்க சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். நான் கூட எங்கடா நீங்க கால் அட்டன் பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா எப்படி ஃபர்ஸ்ட் திங்லயே அட்டன் பண்ணிட்டீங்க. இல்ல அது நான் ஃபோன் கையிலே வச்சிருந்தேனா, அதான் ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு எடுத்தேன். பார்த்தா உங்க கால். ஓ அப்படியா, நான் கூட ஒரு நிமிஷத்துல ஏமாந்துட்டேங்க. எங்கடா நீங்க என் கால்காக வெயிட் பண்ணி அதனாலதான் இப்படி ஃபர்ஸ்டிங்லயே கால் எடுத்தீங்களோன்னு. என்ன இங்க பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதோட நான் எதுக்கு உங்க கால்காக வெயிட் பண்ணணும்? நான்லாம் ஒன்றும் வெயிட் பண்ணல. ஓகே அப்படியா, ஆனா நாளா சத்தியமா அப்படி இல்லைங்க. எப்படா 7 o'clock ஆகும், எப்படா உங்ககிட்ட பேசுவோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. எத்தனை வாட்டி கிளாக்கை பார்த்துருப்பேன்னு எனக்கு தாங்க தெரியும் எப்படா 7 o'clock ஆகும்னு. ஒரு வழியா 7 o'clock ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி உங்க வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க மனசு லேசானுச்சு. என்ன இங்க பாருங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், என்னை பத்தி ஒரு டீட்டெயில் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்ககிட்ட நான் பேசுறேன்னு. அதே மாதிரி நீங்க என் நேமை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால தான் டீல் இஸ் டீல்ல, அந்த டீலுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஐயோ சரிங்க. எனிகோ என் கால் அட்டன் பண்ணீங்களே அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுலேருந்து எப்படா உங்ககிட்ட பேசுவோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒருவேளை நீங்க கால் அட்டன் பண்ணேன்னா என்ன பண்றது அப்படி இப்படிலாம் எப்படி யோசிச்சு தெரியுமாங்க. ஆனா நீங்க எப்படி ஃபர்ஸ்டிங்லேயே எடுப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ஆனா என்ன, நான் நீங்களும் வெயிட் பண்ணியிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் வெயிட் பண்ணலன்னு சொல்லிட்டீங்களே. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனிகோ உங்க வாய்ஸை கேட்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. என்ன இது, இவர் கண்டினியூஸா பேசும்போது அவனோட வாய்ஸ் மாதிரி தெரியுது. சாச்சா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அந்த திமிரு பிடிச்சவனுக்கும் இவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா இவர் எவ்வளோ பணிவா பேசுறாரு. ஆனா அவன் இருக்கானே திமிரு பிடிச்சவன், எப்போ பார்த்தாலும் திமிர்த்தனமா தான் பேசுவானே. ஐயோ மீரா, நீ நீ எதுக்கு முதல்ல இப்படி யோசிக்கிற? எதுக்கு இப்படி யோசிக்கிற? ஹலோ சொல்லுங்க. இல்லங்க, அது திடீர்னு எதுவும் பேசலையா நீங்க, அதான் போனை கட் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல. அது சாப்பிட வாடா. ஓகே லட்சு, 1 minute. ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல, அது ஏதோ லேடிஸ் வாய்ஸ் கேட்டுச்சு. அதோட லட்சுன்னு வேற நீங்க சொன்னீங்களா? அம்மா யார் இது? ஓ அவங்களா? ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அம்மா மட்டும்தாங்க. அவங்க பேர் லக்ஷ்மி, நானா லட்சுமி தான் கூப்பிடுவேன். சரிங்க, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. அம்மா எப்பவுமே என் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதனால நான் போறேங்க. உங்களுக்கு நான் நாளைக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே சரி ஓகேங்க. அப்ப நான் போனை வைக்கிறேன். அப்புறம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அது டைம் ஆயிடுச்சு, நீங்களும் போய் சாப்பிடுங்க சரியா? ஏங்க இதுக்கும் திட்டிடாதீங்க, எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன். சரி ஓகேங்க, நான் போனை வைக்கிறேன். பாய்ங்க. இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரு அம்மாவை லட்சம் தான் கூப்பிடுவாரா? இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. அதோட இந்த காலத்தில் எத்தனை பசங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இவர் அம்மா கூட உட்காந்து சாப்பிடணும், நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம நினச்ச மாதிரி இவர் ஒன்றும் கெட்டவர் இல்லையோ, நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோமோ? இருந்தாலும் தடவை பேசணுன்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? போக போக தானே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம்.